விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி குப்பம், கானை, வயலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். வணக்கம் நதீம், இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாத்தீங்கன்னா திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டிட்டு அவரை ஆதரிச்சு பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி என்ற கால பாத்தீங்கன்னா காளைக்குப்பம், கானை, வயலாம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில ஈடுபட்டு வருகிறாரு. அப்போது பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி பேசல பாத்தீங்கன்னா திமுக அரசு மக்களுக்கான அரசா திகழ்ந்து வருவதாகவும் மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாகவும் இருந்து வருவதாக கூறப்படுகிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை, பேருந்துல இலவசமான பயணம் கொடுக்கிற அரசாக இருக்கிறதாகவும், பள்ளி மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டங்களை திமுக அரசு தான். மேலும் பல்வேறு திட்டங்களை, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் என்ற பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறாரு. இவர் கூட பாத்தீங்கன்னா பொன்முடி மற்றும் வேட்பாளர்கள் ஏராளமான மக்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வராங்க. செல்லும் இடமெல்லாம் பாத்தீங்கன்னா உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி நதீம்.